வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மக்களே. திருச்சியில் எங்கள் அண்ணன் போனப்ப தொடர்ந்து வாகனங்களில் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறீங்க. அப்படிலாம் செய்யாதீங்க மக்களே. ஏன்னா உங்களுக்கு தான் பெரிய ஆபத்து. வாகனங்களில் நீங்கள் தொடர்ந்து இருசக்கர வாகனங்களில் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஆனால் அவர் பின்னாடி போகிறீங்க, நீங்கள் அடிபட்டு சாவுறீங்க, செத்து போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஏதோ உங்களுக்கு நடக்குதுன்னா அது பிரச்சனை கிடையாது. ஆப்போசிட் ரோட்டில், அதாவது ஒன்வேல நீங்கள் பாட்டுன்னு ஏறி நீங்கள் பாட்டுன்னு வந்தீங்க அப்படின்னா எதிர்க்கு இருக்கவங்க மேலேயும் ஆக்சிடென்ட் ஆகுது. அப்போ ஏயா அவங்க அங்கே அந்த கூட்டத்துக்கு வந்தாதான் ஏதாச்சும் ஆகும் அப்படின்னு பயந்துக்கிட்டு அண்ணன் வர திசைக்கு எதிர் திசையில் அவங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. இப்போ அது மீறியும் நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து அது எப்படி நீ போகலாம், வா எங்கள் கூடயே வான்னு சொல்லி நீ விழுந்து அடிபடுறது இல்லாமல் அவங்களையும் விழுந்து அடிப்படை வைக்கிறீங்களே, இது எந்த வகையில் நியாயம்? ஏன் கொஞ்சமாச்சு அவர் அண்ணன் பின்னாடி தான் பார்த்து அப்படி திரும்பி பார்த்து எப்பா அப்படிலாம் வராதிங்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் கேட்க மாட்டாங்களா? கேட்க மாட்டாங்க தான். ஏன்னா தற்கொலை கூட்டம் சது. சரி, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு சம்பவமாக இருக்குது அப்படின்னாலும் இன்னொரு சம்பவம் என்னை பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாகுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வண்டியில் வந்துக்கிட்டு இருக்காங்க, பேச்செல்லாம் முடிச்சுட்டு அண்ணன் கை காட்டினா அப்படியே வந்துக்கிட்டு இருக்கா. அப்படி வர வழியில் ஒரு பிரிட்ஜு கீழே ஒரு வண்டி தானாக வந்து விழுது. என்னடா தானாக வந்து விழுது அப்படின்னு பார்த்தா, அங்கே விழும் போதே பார்த்தா அண்ணன் பாதியில் இறங்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு முன்னாடியே செட் பண்ணி பிளான் பண்ணி, நான்ப்பா நான் வரா மாதிரி வரேன், நீ வந்து விழுற மாதிரி விழுந்துரு, நான் வந்து உன்னை தூக்குற மாதிரி தூக்கிறேன். அப்போ கொஞ்சம் பரபரப்பாகவும் பாருங்க ஆக்சிடென்ட் ஆன எங்கள் அண்ணன் வந்து தூக்குறாரு அப்படின்னு அவருக்கு தெரியாததுனால தான் தஞ்சாவூரில் வந்து அந்த அந்த தம்பிக்கு வந்து எதுவும் செய்யலை, கூட வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்குறாங்க. ஏன்னா அவர் இறந்த இப்போ ஒரு 10-20 நாள் கழித்து அவர் இறக்குறாரு தஞ்சாவூரில் அடிப்பட்ட ஒரு பேர் விக்னேஷ் அப்படின்றவர். அப்போ நீங்கள் குறைஞ்சபட்ச ஒரு ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னாச்சும் நீங்கள் சொல்லியிருக்கணும். அதை எதையுமே சொல்லாமல் நீங்க என்ன பண்றீங்க, அதை பத்தி ஒரு சின்ன கவலை இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கவலை எதுவுமே கிடையாது. இன்னி வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் சொல்ல. இப்போ ஒரு சின்ன பிம்பம் மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு பெரிய ஆறுதல் கிரியேட் பண்றீங்க, உங்க அண்ணன் தான் எல்லாருக்கும் வந்து செய்யறாரு அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது நடிப்பின் உச்சகட்டம். நாளை பின்ன ஏதாச்சும் நல்லது செய்யறேன் அப்படின்னு சொன்னார். 6 சிலிண்டர் கூட என்ன பண்ணுவாரு, யாராச்சும் நடிக்கிறவங்க யாராச்சும் கூட்டின்னு வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா போட்டு அவங்களுக்கு 6 சிலிண்டர்லாம் கொடுத்துட்டு திரும்ப வாங்கிட்டு இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்துருவாங்க. இப்போ இதே மாதிரி ஊர் ஃபுல்லா நடிச்சு ஏமாத்துறதா உங்க வேலையை வச்சிருப்பீங்களா அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே மக்களே, நீங்க பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி உண்மையில தான் உளுந்தாரா அப்படின்னா என்னையும் கூட திட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி.